அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது அறிவிப்போட நம்ம இன்னைக்கு காணொலியை பார்க்க போறோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து 2ஆம் நிலை காவலர்கள், சிறை காவலர்கள், தீயணைப்பாளர்களுக்காக ஒரு 3665 காலி பணியிடங்கள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான விண்ணப்ப பதிவு 22/8/2025 தொடங்கி 21/9/2025 வரைக்கும் இருக்கும். இதுக்கான இணைய விண்ணப்ப தளம் அப்படிங்கிறது www.tnusrb.tn.gov.in அப்படின்றதுல நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான கான்ஸ்டபிள் தேர்வு அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. 3665 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புக்கான காலி பணியிடங்களுக்கு நம்ம பயிற்சி மையம் சார்பாக பயிற்சிகளும் கொடுக்குறோம். ஆன்லைன் வழியாகவும் நேரடியாகவும் பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த தேர்வு முறையை பற்றி பார்ப்போம். இந்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கான்ஸ்டபிள் தேர்வுன்னு சொல்லிட்டு 2ஆம் நிலை காவலருக்கும் 2ஆம் நிலை சிறை காவலருக்கும் தீயணைப்பாளர்களுக்குமான பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான விண்ணப்ப தளம் விண்ணப்ப காலம்ங்கிறது 22/8/2025 ஸ்டார்ட் பண்ணி 21/9/2025 வரைக்கும் இருக்கும். இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வயது வரம்புங்கிறது குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதிகபட்சம் 26 வயது வரை இருக்கணும். ஆனால் இதுக்கான வயது வரம்பு தளர்வுகள் அப்படின்னு சொல்றது அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலே அவங்க கம்யூனிட்டி வைஸ் வயது வரம்பு தளர்வு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வுங்கிறது 9/11/2025 நவம்பர் 9ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கல்வி தகுதிங்கிறது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கலாம், அதுக்கு மேற்கொண்டு என்ன படித்திருந்தாலும் எழுதலாம். அது அடுத்தது விண்ணப்ப கட்டணம்ங்கிறது அனைத்து பிரிவினருக்குமே 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்காங்கிறதையும் இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஊதிய விகிதம் 18,200 இருந்து 67,100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுக்கான எழுத்து தேர்வுக்கான முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்வு முறையில் தமிழ் தகுதி தேர்வுல இருந்து 80 மதிப்பெண்களும், முதன்மை எழுத்து தேர்வுல இருந்து 70 மதிப்பெண்கள், பொது அறிவு பாடத்து பிரிவுகள்ல இருந்து இருக்கும் 70 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்கூறு அளத்தல், அதுக்கப்புறம் உடல் தகுதி தேர்வு, இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது அப்படின்னா மார்க்ஸ்லாம் கிடையாது, ஆனால் இதை மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உடல் திறன் போட்டி அப்படிங்கிறது 24 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரன்னிங் அந்த மாதிரி கொடுத்து 24 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண்களா ஒரு 6 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ இந்த பேஸ்ல தான் இந்த 3665 காலி பணியிடங்களும் நிரப்ப போறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க விண்ணப்பிச்சு இந்த தேர்வுல விரைவில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.